ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டெப்ரிசியேஷன் சாப்டரில் ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் மேலே காப்பி பண்ணியிருக்கேன், எல்லோவில் இருக்குது. இப்போ அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் முதல்ல எழுதிக்கோங்க. 1 ஏப்ரல் அன்னைக்கு காஸ்ட் 12 lakhs, ஆனால் அதனுடைய புக் வேல்யூ 8.5 lakhs கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் இஸ் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் 10%. ஓகே, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் நம்பர் 1 ஜூலை அன்னைக்கு நியூ மிஷின் வாங்கியிருக்காங்க 25,000க்கு. அதுக்கப்புறம் 31 டிசம்பர் அன்னைக்கு ஒரு மிஷின் செல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய காஸ்ட் கொடுத்துட்டாங்க 60,000, ரிட்டர்ன் வேல்யூ 40,000, ஆனால் சோல்டு ஃபார் 30,000 அப்படிங்கிறாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் இயர் எண்டிங் வந்து 31 மார்ச் சொல்லியிருக்காங்க, இயர் எண்டிங். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த சேல் இருக்குல்ல, இதில் 2 முக்கியமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். இதுதான் இந்த சம்மோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த சேலுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல், இது நார்மலாக யூ வில் கம்பேர் வித் புக் வேல்யூ அண்ட் சேல் வேல்யூ. கரெக்டாக? ஓகே. ரெண்டாவது, இந்த ரிமைனிங் இருக்குல்ல அசட்டை, அதுக்கு டிப்ரிஷியேட் பண்ணணும்ல, ஆனால் அதுக்கு காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். சரி, இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு புக் வேல்யூ எடுத்துக்கணும், அதாவது 40,000. ஓகே, ஆனால் இந்த ரிமைனிங் அசட்டுக்கு வந்து காஸ்ட் எடுத்துக்கணும், ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம சம் போடலாம். 1 ஏப்ரல் அன்னைக்கு 2 பேலன்ஸ் ப்ராடக்ட் கொண்டு வந்துருங்க. எவ்வளோ புக் வேல்யூ? 8,50,000. ஓகேயா? இது ஓகே போட்டுவோங்க. கொண்டு வந்துட்டானா ஓகே. இந்த 1 ஜூலை அன்னைக்கு நியூ மிஷின் வாங்கியிருக்கு 25,000க்கு. ஓகே. தென் 31 டிசம்பர் அன்னைக்கு பை பேங்க் எவ்வளோ? ஃபார் சோல்டு ஃபார் 30,000. ஓகேயா? இப்போ கரண்ட் இயர் போடணும் டிப்ரிசியேஷன். எவ்வளோ? ஏப்ரல் டு டிசம்பர். அப்போ 9 மந்த்ஸுக்கு 60,000 இஸ் அ காஸ்ட். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா காஸ்ட்டில் தான் போடணும். இன்ட்டு 10/100 இன்ட்டு 9/12. ஸோ அகைன் நான் சொல்லிடுறேன், 60,000 காஸ்ட் இன்ட்டு 10% இன்ட்டு 9/12, ஏன்னா ஏப்ரல் டு டிசம்பர். ஓகேயா? ஸோ இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் வரும். எவ்வளோ இருக்குது? 40,000 காஸ்ட்டில் வந்து 40,000 காஸ்ட் அண்டு 34,500 தான் புக் வேல்யூ. கரெக்ட்? ஓகே, சாரி, அது இன்க்ளூடிங் பேங்க். அப்போ லாஸ், அதாவது WDB 40,000 இருக்குது, அதில் டெப்ரிசியேஷன் இப்படி போடலாம். சாரி, தப்பாக அப்படி போடக்கூடாது. 40,000 புக் வேல்யூ 40,000. ஓகே, மைனஸ் இன்னொரு 4,500 ஈக்குவல் டு 35,500. 35,500 மிஷின் ஒர்த்த 30,000க்கு விற்றுருக்காங்க. அப்போ 5,500 rupees லாஸ். ஓகேயா? ஸோ 40,000 மைனஸ் திஸ் டிப்ரிசியேஷன் மைனஸ் வித் அமௌண்ட். ஓகேயா? இதுதான் லாஸ் ஆன் சேல். ஓகே, அடுத்தது இப்போ பேலன்ஸுக்கு போடணும் டிப்ரிசியேஷன். பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, அதுதான் கேர்ஃபுல்லாக போடணும். வாட்ஸ் அ புக் வேல்யூ? 12 lakhs மைனஸ் 60,000. ஓகே, இன்ட்டு 10/100. ஸோ இதுதான் டிப்ரிசியேஷன். அதாவது டெப்ரிசியேஷனுக்கு we are taking the cost 12 lakhs. ஓகே, ஆனால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேலுக்கு வந்து we are taking WDB 40,000, அதாவது புக் வேல்யூ 40,000. ஓகேயா? இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக இருக்கும்போது. ஓகே, அப்புறம் நியூ மிஷினுக்கு 9 months. நியூ மிஷின் எப்போ வாங்கினது? ஜூலை மந்த் வாங்கினது. ஸோ ஏப்ரல் மே ஜூன் விட்டுருங்க, ஜூலைலேருந்து 9 months வருது. அப்போ 25,000 இன்ட்டு 10% இன்ட்டு 9/12. இது டிப்ரிசியேஷன். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் என்ன புக் வேல்யூ பார்க்கலாம். இது 8,75,000 வருது. ஓகே, அப்போ இங்கே வந்து 8,75,000 மைனஸ் sum of all the previous numbers.
above numbers. So 719125 is the balance per addon. ஸோ இப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னென்னா 2 நம்பர். ஒன்று, வாட் இஸ் த புக் வேல்யூ ஓப்பனிங், அதாவது க்ளோசிங் புக் வேல்யூ. செகண்டு, வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல். ஓகேயா? ஸோ சம்ம நீங்கள் போட்டு பாருங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.